السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على نبي المرسلين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேசம். நேசம் என்ற சொல்லுக்கு அரபியில் அல் முஹப்பத் என்று சொல்லப்படும். அது ஒரு மனிதனின் உள்ளம் சார்ந்த விஷயமாகும். அன்பு, பிரியம், விருப்பம் என்ற வார்த்தைகளும் கூட இதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஒருவன் எதை எந்தளவு நேசிக்கின்றான் என்பதை அவனை அழைத்து அளவுகோலால் அளந்து பார்த்து சொல்லிவிட முடியாது. அவனின் செயல்கள் மூலமாகத்தான் அவனது நேசத்தை அளவிட முடியும். மனிதன் பொருளை நேசிக்கின்றான், செல்வத்தை நேசிக்கின்றான், தொழிலை நேசிக்கின்றான், அவனது அழகிய இல்லத்தை நேசிக்கின்றான், அவனது அழகிய வாகனத்தை நேசிக்கின்றான், தாய் தந்தையை நேசிக்கின்றான், மனைவி மக்களை நேசிக்கின்றான், சொந்த பந்தங்களை நேசிக்கின்றான், நாட்டை, ஊரை, குலம், கோத்திரங்களை நேசிக்கின்றான், மொழியை நேசிக்கின்றான், அவன் விரும்பிய கட்சிகளின் தலைவர்களை நேசிக்கின்றான், நடிகர் நடிகைகளை நேசிக்கின்றான். இன்னும் இங்கு சொல்லப்படாத எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மனிதன் நேசிக்கின்றான். நேசமும் செயலும் ஒன்றோடு மற்றொன்று தொடர்புடையது. மனிதனின் நேசங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக அல்லது ஆதாரமாக இருப்பது அவனின் செயல் வெளிப்படுவதை வைத்துதான் அவனது நேசத்தை அளவிட முடியும். قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களின் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் என்று நபியே நீ கூறுவீராக என்ற திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. அல்லாஹ்வை நேசிப்பவர், அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறவர், தனது சொல்லாலும் செயலாலும் அவனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி தனது சொல்லாலும் செயலாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றாதவர் யாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஒருவன் செயல் வடிவம் கொடுக்காதவரை உண்மையான நேசத்தை நிரூபிக்க முடியாது. அதே நேரத்தில் நேசத்திற்கும் மறுமைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு அம்மனிதர், நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்றேன் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் நான் மறுமையில் இருப்பாய் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் நான் மறுமையில் இருப்பாய் என்று கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று வேறு எதற்காகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நூல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதன் இந்த உலகில் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடு தான் மறுமை நாளில் இருப்பாய் என்ற நற்செய்தியை நபித்தோழர்கள் கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது இந்த நபிமொழி நமக்கு குறிப்பிடுகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரையும் பின்பற்றவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரையும் நேசிக்கவும் இல்லை. அதற்கு அவர்கள் செய்த அமல்களும் தியாகங்களும் தக்க சான்றாகும். எவரிடம் 3 தன்மைகள் உள்ளனவோ அவன் ஹலாவத்துல் ஈமான், ஈமானின் சுவையை உணர்ந்தவனாவார். அவை அல்லாஹும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற எதையும் அதிக நேசத்திற்குரிய ஆவது, ஒருவருக்கொருவர் அல்லாஹ்விற்காக நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்ற இறை நிராகரிப்புக்கு திருப்பிச் செல்வதை வெறுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பொருளின் தன்மையோ அல்லது ஒரு உணவின் ருசியையோ அனுபவித்தவருக்கு தான் தெரியும் அதன் சுவை. அதே போன்று அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மற்ற எதையும் விட அதிக நேசத்திற்குரிய ருசியை ருசிப்பதற்காக நபித்தோழர்கள் தங்களுக்கிடையே போட்டி போட்டு கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பு மட்டும்தான். அதற்காக அவர்கள் எதையும் இழக்க தயாராக இருந்தார்கள். இந்த நபிமொழி குறிப்பிடுகின்ற ஈமானின் சுவையை நாம் பட்டியலிட்டால் சஹாபாக்களை மட்டும்தான் குறிப்பிட முடியும். மனிதன் நேசங்களை சொன்னதெல்லாம், மேலே சொன்னதெல்லாம் நபித்தோழர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இன்று அற்ப உலக ஆதாயங்களுக்கு மனிதன் நேசிக்கும் தலைவர்களால் மறுமையில் ஒரு பயனும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால், அவர்களுக்காக தியாகம் செய்தால் அதற்குண்டான பிரதிபலனை அவன் மறுமையில் அடைந்து கொள்வார்கள்.
இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதரே, நான் அதற்கு மறுமைக்காக முன்மேல் ஏற்பாடாக நோன்போ தொழுகையோ தர்மங்களோ நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் நான் மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களுடன் சுவனத்தில் இருக்கும் பாக்கியம் சங்கமித்த பாக்கியங்களிலேயே மிக பெரும் பாக்கியம் என்று சர்வ வல்லமையை படைத்த அல்லாஹ் திருக்குர்ஆனில் இப்படி குறிப்பிடுகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருள் பெற்ற உண்மையாளர்கள், இறை தூதர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்கள் ஆகியோருடன் இருப்பார். அவர்களே மிகச் சிறந்த நண்பர்கள் ஆவார்கள் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த வசனம் இறங்கப்பட்டதின் பின்னணியை பார்ப்போம். ஒரு அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கவலையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறது, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அம்மனிதர், நான் ஒன்றை பற்றி சிந்தித்தேன், அதனால் என் மனதில் கவலை ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எதை பற்றி சிந்தித்தாய் என்று கேட்டதற்கு அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, தற்போது உங்களுடன் நாங்கள் காலையிலும் மாலையிலும் இருக்கின்றோம், உங்கள் முகத்தை காலையிலும் மாலையிலும் பார்க்கின்றோம், உங்களுடன் காலையிலும் மாலையிலும் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் நாளை மறுமை நாளில் நீங்கள் இறை தூதர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள், எங்களை உங்களால் பார்க்க விடாமல் போய்விடுமோ என்ற கவலை என் மனதில் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். அதற்கு பின் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை இறக்கினார்கள். உடனடியாக ஆள் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரிடம் கொடுத்தார்கள். நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தது இப்படித்தான். இன்று நாம் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கின்றோம், ஆனால் நாளை மறுமை நாளில் அவர்களோடு இருக்காமல் போய்விடுமோ என்ற கவலை அவர்களின் நேசத்தின் வெளிப்பாடாக தெரிந்தது. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை நேசித்தவர்கள் அவர்களை எந்த அளவுக்கு பின்பற்றியிருப்பார்கள், அவர்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள், சற்று சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. நேசம் பின்பற்றுவதால் வெளிப்படும், நேசமும் பின்பற்றுதலும் கட்டுப்படுவதை ஏற்படுத்தும். பின்பற்றாதவனும் கட்டுப்படாதவனும் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தவனாக ஆக முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.